வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2020 ரிலீஸ் ஆன த ஹண்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெட்டி கில்பின்ங்கிறவங்க செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்கும். டைரக்டர் கேரிக் ஜோபுங்கிற சூப்பராக டேரக்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட கலெக்ஷனாக அடுத்த ப்ளேலிஸ்ட்டில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ படத்தோட கதைக்குள்ளே ஸ்டார்டிங்கில் போயிடுவோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோனில் மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி வேட்டை ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு குரூப்புக்குள்ளே அவங்களே கூடி பேசிக்கிறாங்க. இல்லை, அந்த குரூப்பில் தனியாக ஒரு 10 பேர் இருப்பாங்க போல். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி, எந்த திருட்டும் இல்லாமல் நம்ம வேட்டை ஆரம்பிப்போம்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் அந்த ஹண்ட்டுங்கிற வேர்டை மெயின் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஹண்டிங் மட்டும் போகிறாங்களாட்ருக்கு. அந்த குழுவில் அவங்க பர்சனலாக பேசிக்கிறாங்க போல் தனித்தனியாக. ஸோ எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் த ஹண்ட்னு டைட்டிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க எல்லாருமே. அந்த குழுவில் மெசேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா, எனக்கு நல்லா ட்ரிங்க் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அங்கே இருக்கிற அந்த ஏரோஸ்கிட்ட. அவங்களும் சரிங்க, இங்கே இருக்கிற ட்ரிங்க்லாம் நல்லா தான் இருக்கும், நான் உங்களுக்கு சிறப்பாக போட்டு எடுத்து வரேன்னு சொல்லி போட்டு அவங்களும் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்கன்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்றிட்டு வராங்க. அவங்க பாருங்கள், இது ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யாராச்சும் சொன்னதுக்கப்புறம் கீழே ஊற்றிடுறாங்க. பயந்து போய் என்னத்தை பார்த்தாங்கன்னு பார்த்தா, அங்கே ஒருத்தன் குத்து கொலை வீரமா வரான். ஆவுன்னு வரான். என்னடா பிரச்சனை சொல்லி போட்டு அங்கே இன்னொருத்தர் இருக்கிற பார்த்தீங்களா, அவர் டாக்டர் போல். அவர் வந்து, நான் டாக்டர் தான், ஒன்றும் பேனிக் ஆகாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நீ போய் டவல் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு போட்டு இவர் என்ன பண்ணுறாரு, காம் டவுன், டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க, மெல்ல படுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை ரொம்ப சாந்தப்படுத்துகிறாப்புல. சரி, நம்பி நீங்கள் ஃப்ளாட்டாக படுங்க, என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு படி சொல்கிறார். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற யாராச்சும் ஏமா அவங்களோட பேனை இருக்கான்னு சொல்லி போட்டு கேட்குறாப்பா. பேனை இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. இவர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, நெச்சக்கன கழுத்துலேயே ஒரு குத்திடுறாப்புல. என்னடா மனுஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா கழுத்தில் குத்திட்டாரு நமக்கே தோணும். குத்துனோன்னா ரத்தம் அப்படியே பீச்சிட்டு வரும் பாருங்க, சச்சுன்னு. அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துக்கிறாங்க. என்னடா அது டாக்டராக கொலகாரணும் அப்படின்னு. அந்த யாராச்சும் மொபைல் என்ன பண்ணுறான், பயந்துக்குதான் ஆகான்னு அவகத்த ஆரம்பிச்சிட்றான். எல்லாருமே அப்படி பேனிக்காராங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் ரூமில் ஒரு லேடி படுத்துட்டு அவள் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு வர்றான். இவனுக்கு ரத்தம் கழுத்தில் பீச்சிட்டு போயிட்டுருக்குது. சரின்னு சொல்லி போட்டு கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து டம்முன்னு அந்த டாக்டர் மட்டும் அடிக்க எல்லாத்தையும் பயமுறுத்துறான். அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க, படுத்த லேடி எந்திரிச்சு வந்து ஒரு செருப்பு எடுத்துக்கிறாங்க. நல்லா ஹீல்ஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செருப்பு எடுத்து வராங்க. இவங்க எல்லாத்துட்டும் பயம் காட்டிகிட்டு இருக்கிறான். எல்லாருமே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இந்த லேடி நேராக வந்து நச்சக்கன கண்ணோட ஒரே குத்து சொருகணுன்னா அந்த ஹீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கண்ணுக்குள்ளே வருது. அப்புறம் கண்ணுக்குள்ளே போனோன்னா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கொடுக்குறேன்னு கேட்க, அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த செருப்பில் ஒட்டிட்டு பார்த்தா அந்த கண்ணாமூடி அது அப்படியே செருப்போட தூக்குறான். அரைச்சேன்னு சொல்லி போட்டு தூக்கி போட்டு அந்த கண்ணாமூடி நரம்போட தூக்கி வெளியே தூக்கி வீசிட்டு திரும்பி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த லேடி கிளம்பி போகிறாங்க முன்னாடி. அப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்தாம்மா உன்னோட பேனா அப்படின்னு சொல்லி போட்டு பேனை ரிட்டர்ன் பண்ணிடுறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவனை குத்துனாங்க பார்த்தீங்களா, அவனை அப்படியே காலை தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரூம் இருக்கும் தனியாக, அந்த ரூமில் கொண்டு போய் அந்த பாடி சேஃபாக கொண்டு சேர்த்துறாங்க. சேர்த்துப்பட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கதை டாக்குன்னு சத்துறாரு. சாத்தினதுக்கப்புறம் அவர் அப்படியே கிளம்பி போகிறாப்புல. ஓகே, சோழி முடிச்சு அப்படின்னு இவன் அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே துடிக்க உயிர் போயிடுது. அப்படியே கேமரா அந்த பக்கம் காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி படுத்திருக்கா. என்னடாச்சுன்னு தெரில, ஆல்ரெடி அவள் செத்துட்டாலும் பொழைச்சாலும் தெரில. அதோட அந்த சீன் அங்கே முடியுது. சேனலுக்கு போய் வந்ததுன்னா அப்படியே வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வாங்க, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அந்த லேடி படுத்துனாங்க இல்லையா, முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா வாயில் ஒரு கஃப் ஒன்று போட்டிருக்கு. இந்த பொம்பளை முழிச்சு பார்க்குது. அந்த கூட படுத்துனா பார்த்தீங்களா, அவன் செத்துட்டான். அவன் கூட படுத்திருந்த பொம்பளை அவள் வாயில் கஃப்லாம் போட்டிருக்கு. ஒரு பூட்டு ஒன்று போட்டிருக்குங்க. அந்த பூட்டு எதுக்குன்னா, இவங்க தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னமோ நடக்குது போல இங்கே. சரி, இங்கே ஒரு பூட்டு இருக்குது கழுத்தில், இது சாவிந்து தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவளும் அப்படியே பயந்துட்டு நிற்கிறான். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே இன்னொரு லேடி இருக்காங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இவன் அங்கேருந்து சத்தம் போட, இவங்க இந்த ஆரஞ்சு கலர் பண்ணிக்கப்பட்ட லேடி என்ன பண்ணுறாங்க, என்னத்தையோ பிச்சிட்ருக்குறாங்க. என்ன பிக்கிறாங்க, சட்டையில் இருந்த அந்த கம்பி எடுத்து தலையில் இருக்கிற முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடியை பிச்சு போட்டு ஒரு இலை இருக்கும், அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை தண்ணியில் ஓட விட்றாங்க. ஏன்னா முடியில் வந்துன்னா ஒரு மேக்னெட்டிக் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் மூலமாக வச்சு இலையில வச்சு நல்லா சுரண்டி விட்டு முடியை, அதுக்கப்புறம் அந்த முடியை கட் பண்ணி அந்த இலையில போடுறாங்க. இலையில போட்டு எந்த பக்கம் திசை இருக்குது, இந்த பக்கம் போகணும் நம்ம அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அந்த இலை வந்து அப்படியே அதில் போட்டதுக்கப்புறம் அந்த கம்பியோட வைப்ரேட் ஆகுது தண்ணியில்.
அதை பார்த்து கண்டுபிடிச்சி ஸோ இந்த பக்கம் தான் நம்ம போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இவன் கத்துறான். அப்படியே பின்னாடி இவனும் போகிறான். போனதுக்கப்புறம் அங்கே இன்னொருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் போகிறான். ஸோ எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பெரிய ஒரு இடமா இருக்குது, நல்ல புல் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துல போகிறாங்க. அங்கே ஒரு பெட்டின்னு இருக்குது. அந்த பெட்டியை பார்த்துட்டு ஒருத்தன் சரி எது பெரிய விஷயமா இருக்க மாதிரி போட்டு அந்த பெட்டியை போட்டு தர காண்பிக்கிறான். அவங்கள பயந்துக்கிறாங்க. கூட வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே சிதறி ஓடுறாங்க. ஏதோ வெடிக்க போகிறோம் அப்படின்னு போட்டு எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறான். ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி ஓடுறாங்க. அவன் பாட்டிக்கு பெட்டியை போட்டு ஓட்ட உடைக்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அங்கே போய் மறைஞ்சு இருந்துக்கிறாங்க எல்லாருமே. அவன் ஒரு வழி என்ன ஆயிடுறான், அந்த இரும்பு ராடை வச்சு அந்த பெட்டியை முயற்சி பண்ணி எப்படியோ ஒரு வழியை திறந்துடுறான். திறந்து அந்த முன்பாகத்தை அப்படியே தனியாக கையோடு கழட்டிடுறான். கழட்டினதுக்கப்புறம் அது ஒரு பிக் ஒன்று வெளியே வருது, ஒரு பன்னிக்குட்டி. என்னடா ஆச்சு, பண்ணியா ஏதோ வெடிக்கணும் பார்த்து உடனே சப்புன்னு வச்சு அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் உள்ளே வந்து பார்க்குறான், என்னடா அது உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு ஆமாம் அப்படியே முன்னோக்கி வரான். அப்படியே மெல்ல கையை உள்ளே வரான் பாருங்கள். ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறான் பாருங்கள். இழுத்ததுக்கப்புறம் அதில் பூரா வெப்பன்ஸாக இருக்குது, துப்பாக்கியில் இருக்க போகிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வெளியே போடுறான். இழுத்ததுக்கப்புறம் மற்றவங்களாம் ஓடியாடுறாங்க. சரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ பொருள்ஸில் இங்கே வெப்பன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல எல்லா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சாவி இல்லாமல் இருந்தால் பார்த்தீங்களா, அங்கங்கே மேலே ஒரு பலகை மேலே ஒரு சாவியில் இருக்குது. எல்லாத்தையும் திறந்து விட்டு போட்டு கூட இருக்கிறவங்க திறந்து விட்டு போட்டு அப்புறம் இவளும் ஹெல்ப் கேட்குறா. இந்தாங்க என்ன திறந்து விடுங்க போட்டு சாவி கொடுக்குறா. அப்புறம் அவங்களும் மற்றவங்களுக்கு சாவி கொடுத்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி வாயில் இருக்கிற கஃப்பை முதல்ல கழட்டி விட்டுக்கிறாங்க. ஓகே, ஒரு வழியாக ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தொப்பியோட ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எல்லாத்துக்கும் துப்பாக்கி எடுத்து கொடுக்குறாரு. அவர் என்னம்மா சுட தெரியாதா, இந்தா இது இப்படி இப்படின்னு ட்ரிகர் பண்ண சுட்டால் போதும், நேரம் யார் வராங்களோ அவங்களுக்கு இப்படி சுடு அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. சுட தெரியலன்னா பரவாயில்ல உன்னை பாதுகாப்பிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு கொடுக்குறாப்புல. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் சுட தெரியாதுன்னு சொல்லிட்டுருக்கேன். அவன் என்னங்கிறான், திடீர்னு வா ஒடியெல்லாம் சொல்லிட்டு டாம்னு சத்தம் கேட்குது. யாரை சொல்கிறாங்க போல. டாப்புன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவன் மண்டல ஒரு ஓட்டையை போட்டுறாங்க, அவனை சுட்டுறானுங்க. அந்த இடத்துல செத்து போய் வர்றான். கூட வந்து பார்த்தீங்களா, அவன் சிதறி ஓடுறான். என்னடா இப்படி சுட்டாலே அப்படின்னு சொல்லி போட்டு. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி வந்து பார்த்தா அந்த டப்பாக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் பயந்துட்டு உட்காந்துருக்கான். இன்னொருத்தன் துப்பாக்கி தூக்கி தான் சுட தெரியாமல் சுட்டுட்டு போகிறான். அவனையும் பட்டுன்னு போட தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ஓடுறான் தப்பிச்சு. ஏமா ஓடாதம்மா, வெப்பனமில்லை ஒன்றுமில்லாமல் ஓடுறேன்னு சொல்லி கேட்காம ஓடுறான். அந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க யாரோ. அப்புறம் என்ன ஆகிப்போது, ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் டம்முன்னு விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் இவனு வேகமாக போய் பார்க்கலாம், என்னடா நம்ம விழுந்துருச்சு என்னன்னு போய் பார்க்கலாம் சொல்லி போட்டு சும்மா கண் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறான். சுட்டுட்டே இருக்கிறானுங்க அவனும். அதுக்கப்புறம் அங்கேருந்து டக்குன்னு ஒரு ஜம்ப் அடித்து நிற்கிறான். நின்று பார்த்தா அங்கே ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழிக்குள்ளே யார் விழுந்திருக்கான்னு பார்த்தா இந்த பொம்பளை தான் விழுந்திருக்கான். காலில் ஒரு ஏற்று, வயிற்றுல முதுகில் வயிற்றில் ஒரு ஏற்று செத்து அந்த இடத்துல உயிர் துடிச்சிட்டு இருக்குது. என்ன இப்படியே காப்பாற்றுங்கன்னு சொல்ல, சரிம்மா வாமா உன்னை காப்பாற்றன்னு சொல்லிட்டு கைத்தாங்களே மேலே தூக்கி பிடிச்சி காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா இவன் ஒரு கண்ணி வெட்டியில் கால் வச்சுட்டான். சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அங்கேயே டமால்னு வெடிச்சிட்றாங்க 2 பேரும். கொண்டு வரான். கால் தனியாக கை தனியாக போயிடுது எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு கீழேருந்து ஒருத்தர் ஓடியாடுறான். என்னடா ஆச்சு இங்கே அப்படின்னு. ஓ மை காட், என்னம்மா இப்படி சதறி போய் கிடக்குற அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, நான் நிம்மதியாக சாகவாது விடுங்கன்னு சொல்லி போட்டு பேசிகிட்ருக்கேன். சாகரி ஏமா சாகர், நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி இப்படினால வாழ முடியாதுங்க, அந்த துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி போட்டு அவங்க இருக்கிற துப்பாக்கி பிடிங்கி இவன் என்ன பண்ணுறான், டாப்புன்னு அவளை சுட்டுக்கிட்டு செத்துட்றான். இவனுக்கு அடாடாடா சேர்ந்துட்டு போட்டு அங்கே தான் தப்பிச்சு பார்க்குறான். அந்த பக்கம் வந்து யாரும் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி நம்மளாம் தப்பிச்சு போனோம்னு சொல்லி போட்டு கன் எடுத்துகிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு கீழே வர்றான். யார் சொல்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில. இவங்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறான். அப்புறம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுன்னு சொல்லி போட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்கள். ரன் எடுக்கிறான். அங்கே ஒரு கம்பி வலி இருக்குது. அந்த கம்பி வழியை கரெக்டாக நிற்கிறாங்க. இன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், எப்படி தப்பிக்கன்னு திரும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொருத்தன் வரான். இவன் அவன் கூட வந்து சொந்தம் வந்தவன் போல். அப்போ நான் உங்கள் கூட தான் வந்தேன், என்ன சொல்கிறாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி வாங்க இந்த கம்பி வழி கடந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ஆளுகளும் வராங்க. மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் கூட இருக்கிறவங்கள வர எல்லாம் மேலே கம்பி வழி மேலே ஏறி துணியை போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிட்டு இருக்கிறாங்க. தப்பிச்சு போகணுமில்ல அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு ஒன்று விழுகுது. யார் சுட்டு அம்புன்னு தெரில. ஆஹா விட்டுட்டான்டா அம்பு, சீக்கிரம் வாங்க டக்குன்னு மேலே ஏறுங்க, யாரோ அம்பு விட்டுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவனும் ஒரு ஐயா தொப்பி ஓட்டவர் கணக்கில் மாட்டிக்கிட்டார். யாரும் அம்பு விடுறாங்க, சும்மா நடு வயிற்றுலேயே விட்டுறாங்க, நெஞ்சில் விட்டுறாங்க, முதுகில் விட்றாங்க. சதக்குன்னு அந்த ஐயா மேலே ஏறுது. இவர் சும்மா இருக்காமல் கண்ணில் சுட தெரியாமல் எங்கே சுடணும்னு தெரியாமல் சுட்டுக்கிட்டே போகிறாரு. அந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் அம்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஐயா ஃபயர் பண்ண குண்டு முடிஞ்சு போயிடுது.
கடைசியில் மொத்தம் போய் இவர் கழுத்துக்கிட்ட வந்து விழுந்து கழுத்துலேயே ரத்தம் பயங்கரம் போக ஆரம்பிச்சிருது. அடுத்து 4-5 அம்பு விழுந்துருது. அப்படியே அவர் சுருண்டு கீழே விழுந்துடுறாப்புல. விழுந்த உடனே அங்கே இருக்கவங்க ஒன்றுக்கு 2 பொம்மை தூக்கி வீசிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுது, விழுந்த உடனே அந்த இடத்துல டாமால் அந்த இடத்துல சுக்குனூர செதஞ்சு போய் செத்து போகிறாப்புல. மிச்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உசுரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க. நேராக ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. அந்த கடைக்குள்ளே போனோன்னா அங்கே 2 பேர் முதியவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பயந்துக்கிறாங்க. ஹேண்ட்ஸ் அப்னு கை தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இருக்கோம், இங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு போகணும், எந்த ஒரு நேரம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுன்னு தெரியல எங்களுக்கு, ஏன் கேட்குறீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம், எங்கள் ஊருக்கு திரும்பி போகணும், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டேட்டில் வந்துருக்காங்க, ஏதோ ஒன்று ஃபோன் இருந்தால் கொடுங்க நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி போட்டு ஃபோனை வாங்கி யாருக்கும் கால் பண்ணி பேசுகிறாப்புல. இவர் கால் பண்ணி பேசினா அந்த பக்கம் ஒரு ரெஸ்பான்ஸ் வரல போல். சீக்கிரம் எனக்கு ஆள் அனுப்புங்க ஆள் பண்ணி கேட்டால் அங்கே இருக்கிற பொம்பளை என்ன பண்ணுறான், அங்கே இருக்க நர்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். சாப்பிட்டோன்னா இப்போ இவன் திரும்ப கேட்குறான், இங்கேருந்து தப்பிக்கிற வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பேசியிருக்கிறான் அந்த பொம்பளை கிட்ட. அந்த கிழவி அந்த லேடி கிழவி என்ன பண்ணுது, ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை அவன் கழுத்தை பிடிச்சிருக்கிறான். என்னென்னா நட்ஸுக்குள்ளே ஏதாவது விஷம் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த பெருசு 2 என்ன பண்ணுறாங்க, மூஞ்சியில் மாஸ்க்கை மாட்டிட்டு விஷவாயுவே போட்டு விட்றாங்க. விஷவாயு போட்டு கரெக்டாக மூஞ்சிக்கிட்ட வச்சு அங்கே வந்து அவங்கள பூராத்தையும் சாகடிக்கிறாங்க. என்னடா அது கொடூரமான பெரியவங்கள இருக்காங்களே அப்படின்னு தோணும் நமக்கு. அதுக்கப்புறம் அவங்க துடிக்க சாகடிச்சு போட்டு என்ன ஆயிடுது, அந்த இடத்துல அவங்க செத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாரு, அந்த ஐயா எல்லாத்தையும் போட்டு அடி அடித்து கொள்கிறாப்புல. அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி பூரா ஆச்சு வாயை வெளியே அனுப்பி விட்டு இவங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க. அங்கே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே துப்பாக்கியில் சுட்டு விஷவாயுவில் சாகடிச்சு அந்த இடத்துல அவங்க பூராத்தையும் கொண்டுடுறாங்க. கொண்டு போட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள கொண்டு எடுத்து போகலான்னு சொல்லிட்டு பாடியை பூரா க்ளீன் பண்ணுறாங்க. அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கையில் பார்த்தீங்கன்னா ரிங் போட்டிருக்கும். ஓ இவன் மேரிட் ஆனவனாட்டிருக்குது. அவன் அந்த ஐயங்கிட்ட சொல்கிறான், ஏங்க அவன் ஆல்ரெடி மேரிட் ஆனவனாட்டிருக்குது, அவனை போய் நம்ம கொண்டுட்டுமே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம வேலை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத அந்த ஐயா. அதுக்கப்புறம் அவர் வாக்கி டேக்கில் பேசுகிறாங்க அந்த லேடி என்ன பேசுகிறாங்க, இங்கெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு. குடிச்சிட்டு சொல்ல, ஏய் அது குடிக்காது, அது விஷம், அடைக்காரன் எதுவுமே விஷமா உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு அந்த லேடி பாட்டி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளாம் ஸ்டார்ட் டிவி அப்படின்னு போட்டு கையை தட்டிட்டு திரும்ப டிவியை பாட்டை போட்டு டிவியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கதாநாயகி அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. வேறு லெவல் கதை திறந்து சாணமாக உள்ளே வராங்க. இவ்வளோ தூரத்துக்கு பயணித்து இங்கே ஒரு கடை இருக்குது, இது சம்திங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம கதாநாயகி. அப்புறம் சுற்றி முற்றி பார்த்து உள்ளே வந்து அவங்க ஒரு சிகரெட் கேட்குறாங்க. சிகரெட் தான் நம்ம இருக்குது, நான் உனக்கு எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி கேட்குற ஒரு பிராண்ட் சிகரெட்டை இவங்க எடுத்துட்றாங்க. எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட காசு கேட்குறாங்க. காசு என்கிட்ட இல்லை, நான் வாலெட் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கதாநாயகி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிப்படி கீழே குனிஞ்சு அவங்க கால் ஷூஸ் மேலே, அப்போ ஷூஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா காசு வச்சுருப்பாங்க. ஸோ சாக்ஸில் இருக்கிற அந்த காசை எடுத்து கொடுக்குறாங்க. காசு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டி லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த காசுக்கு அந்த சிகரெட்டு ரேட்டு என்னங்கிறது சரியாகவே தெரியல அந்த பாட்டிக்கு. மொத்தமாக காசை கொடுத்துட்றாங்க. ஸோ சில்லறை தப்பாக கொடுத்துட்றாங்க. இதை ஐயாங்கிட்ட கேட்க இவங்க கரெக்டாக சுதாரிச்சுக்கிறாங்க நம்ம கதாநாயகி. அப்புறம் அடியில் கண் இருக்கிறது பார்த்துக்கிறாங்க நம்ம கதாநாயகி. ரேட்டில் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொல்ல டக்குன்னு கடுப்பாய்ப்பு என்ன ஆயிடுது, அவன் கண்ணெடுத்து சொல்கிறான்னு பார்க்கலாம். இதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம கதாநாயகி இந்த டேபிளையும் பார்க்குறாங்க, அப்படியே ஐயாவையும் பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுக்குது, ஓ இவங்களே கில்லர்ஸ் தானே இருக்குது, இவங்களும் கூட ஹண்டிங் பண்ணுறவங்க இருந்துருக்கு பார்ப்பாங்க போல். அவங்க கொடுத்த காசு இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஏதோ ரேட்டு சரியானங்கிறது இவங்களுக்கே தெரில, இவங்க ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க நம்ம கதாநாயகி. அதுக்கப்புறம் அந்த கிளையை போட்டு டாமுன்னு ஒரு டேபிள் ஒரு அடித்து அந்த ஐயா அடியில் வச்சுருந்து கண்ணை வச்சு டாமுன்னு சுட்டு அந்த ஐயா நாங்கள் சாகடிச்சு, இந்த பொம்பளையாம்மா நான் கொடுத்த சிகரெட் ரேட்டுன்னு தெரியாமல் நீ எனக்கே கம்மி டஃப் கொடுக்குறியான்னு சொல்லி போட்டு அப்படின்னு சொல்லி போட்டு டம்முன்னு சொல்கிறாங்க. சுட்ட உடனே அந்த கிளவி பொம்பளையுமே லேடியுமே செத்து போகிறான். அந்த பெருசு நெல்லை போட்டு டேபிளில் தூக்கி கண்ணை வைக்கிறாங்க. கண்ணை வச்சுட்டு அப்பாடா இவங்களும் அவங்க ஹண்டிங் கூட சேர்ந்தவங்களான் இருக்குது, நம்மளை சாடிக்கு வெயிட் பண்ணுறாங்க, இவங்க நம்ம சுட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல அதுக்கப்புறம் சிகரெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒன்றுமே காணும். அந்த கிளவி ஆல்ரெடி ஏமாத்திருக்கும் போல். அப்புறம் மூணு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமில் பார்த்து ஏகப்பட்ட பேர் கொண்டு கிடப்பாங்க. ஓ இல்லை சாகடிச்சிருக்காங்களா இருக்குது இந்த கிளை பெருசுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே சாத்திட்டு அங்கே இருக்கிற துப்பாக்கி கண்ணு அங்கே வச்ச புல்லட்டில் இருக்கும். அந்த புல்லட்லேருந்து அவங்க சேஃப்டிக்காக எடுத்து போட்டுக்கிறாங்க நம்ம கதாநாயகி. எடுத்த பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சரி நம்ம பயணத்தை தொடங்குவோம், இங்கேருந்து தப்பிச்சு போனது வேலை, இந்த சட்டை இதுக்கு கசன்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டு கண்ணை அப்படி தூக்கி கத்தா தோலில் வச்சுக்கிட்டு கதவை திறந்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது
சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எந்த வழியா தப்பிச்சு போகிறோன்னு பார்க்குறாங்க. ஒரு கார் ஒன்று நிற்குது. சரி அந்த காரை பிடிச்சி ஒரு வச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அந்த கார் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போனோம்னா அங்கே காருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் ஒன்று வச்சுருப்பாங்க போல். அதாவது அந்த கார் எடுக்க முடியாத அளவுக்கு. அப்புறம் போர்டை பிரித்து பார்க்குறேன், அந்த போர்டில் ஏகப்பட்ட நம்பர் இருக்குது. ஸோ இது ஃபேக் கார்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்குது. யாராவது டோர் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த அந்த கார் வந்து வெடிச்சிடும். சரி இந்த கம்பி எங்கே தாண்டா போகுது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த கம்பி எங்கே போகும்னா வீல் இருக்குது பார்த்தீங்களா, வீல் கடியில் போகும். அதுக்குள்ளே ஒரு பாம்பு வச்சுருப்பாங்க போல். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் டமால்னு வெடிக்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு என்னடா இது, நம்ம தப்பிச்ச பிறகு கார் இருக்குன்னு பார்த்தா அதுவும் இப்படி வச்சுருக்கானுங்களே, ட்ராப் செட் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு கதாநாயகி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வச்சு அந்த கிளை வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு அங்கே ஓரமாக நிற்கிறாங்க. யாரோ வருவாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வாக்கி டாக்கில் பேசுறதுலாம் கேட்குறாங்க. யாரோ பேசுகிறாங்க, இவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அங்கே ஒரு ட்ரோன் கேமரா ஒன்று வருது. அந்த கடை சுற்றி பார்க்குது, என்னாச்சுன்னு அந்த வாக்கி டாக்கில் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க யாரும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னொருத்தன் அவங்க டீமில் வந்தான். அதாவது அவங்க கூட வந்தவன் ஹண்டிங் இவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்தவன். அவன் அந்த கேமரா போட்டு டம்முன்னு போட்டு உடைக்கிறான். உடச்சி போட்டு அந்த கார் எடுக்கலான்னு போகிறான். அங்கே போகும்போது நம்ம கதாநாயகி வேணாம் அந்த கார் எடுக்காதுன்னு சொல்ல, யார் நீ இவன் கண்ணை தூக்க, நான் உன்னை காப்பாற்ற வந்தேன், அந்த காரில் பாம் இருக்குது, அதை நீ திறந்தீங்கன்னா வெடிச்சிடும், என் கண்ணு கீழே இருக்கு பாரு, நான் ஒன்று சொல்கிறக்கா வரல அப்படின்னு சொல்ல, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த கதாநாயகி. சொன்னதுக்கப்புறம் நீ சொல்கிறது எப்படி நம்புறது, நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவன் குனிஞ்சு பார்க்குறான், கார் கடையில் பாம் இருக்குது. சரி நீங்களாம் யார் அப்படின்னு எங்களை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் உன்ன மாதிரி வந்து இங்கே மாட்டிக்கிட்டவ தான் அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி அப்படி பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. சரி நில் நீ வாட்டுக்கு போகிற, ஏதாவது சொல்லிட்டு போனால் தானே நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேளு அப்படின்னு கேட்டே போயிட்டே இருக்கிறா அவள். இவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், அந்த ரயில்வே ட்ராக்கை பிடிச்சி அப்படியே போகிறாங்க. நீ எங்கேருந்து வர, என்ன எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யூஎஸ்லேருந்து வரேன், நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி டக்குன்னு உட்காடுறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போட்டு என்னென்னு பார்த்தா ட்ரெயின் வருது போல். ஸோ ட்ரெயின் இங்கேருந்து வருது, சவுண்டு கேட்குது, வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வழியாக தான் ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன், நம்ம அதில் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கதாநாயகி. அப்புறம் கூட இருக்கிறவங்க சரி வா போகலான்னு சொல்லி போட்டு ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருது. சும்மா ரன்னிங்லேயே ஆடுறாங்க பாருங்கள், கண்ணை தூக்கி போட்டு. அதாவது குட் சுண்டி மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு போகிறது தான் நம்ம கதாநாயகி பிளான் போடுறாங்க. கூட வந்தவனும் இவன் அப்படியே நம்ம கதாநாயகியை ஃபாலோ பண்ணுறான். டக்குன்னு தூக்கி போட்டு கண்ணை தூக்கி போட்டு ஏறிடுறான். இவனால் ஏற முடியல, தத்தி தவறுன்னு தவறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கதாநாயகி கையை பிடிச்சி சரி வா ஏறுன்னு சொல்லி போட்டு அப்படியே வலுவாக பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்துனா டபால்னு தூக்கி போட்டு உள்ளே இழுத்து போட்டுடுறாங்க. ஏப்பாடா ஒரு வழியாக தூக்கி போட்டாச்சு, சந்தோஷம். அவனை தேங்க்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் கண் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ரொம்ப நன்றி, இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லி பேசி சொல்ல ஒரு சத்தம் கேட்குது, சலசலப்பு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர், ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒரு அகதிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் குழந்தையோட வந்திருக்கோம், நாங்கள் அகதிகள், எங்களை சுட்டாதீங்கன்னு சொல்ல, இவன் உன்னால பார்த்தா அகதி மாதிரி தெரியலையாடா, நீ உன்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது அப்படின்னு நாங்கள் வந்து கூட வந்தவங்க சொல்கிறான். அதுக்கப்புறம் டேய் நீ நடிக்காதடா, நீ அகதி மாதிரி இல்லைடா அப்படின்னு சொல்ல, நிஜமாக அகதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, திடீர்னு அப்படியே ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. ட்ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ், ஆர்மி மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் வச்சுக்க டக்குன்னு எல்லாம் வந்து ட்ரெயின் நிப்பாட்டி யாராவது அந்த இடத்துல தப்பிச்சு போகிறாங்களாம், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து உள்ளே இருந்தவங்களை பூராத்தையும் வெளியில் தூடுறாங்க. நம்ம கதாநாயகி மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருந்தாங்க பார்த்தீங்களா அகதிகள், அவங்களையும் புறத்து கீழே சொல்லி செக் பண்ணுறாங்க. ஏன்னா நாடு வர்றாங்க, எதாவது பிரச்சனை வரக்கூடாது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக்அப் பண்ணி எங்களையும் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கூட அந்த சட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அவன் கேள்வி வைக்கிறான். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சோல்ஜர்கிட்ட போய் ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, நாங்களாம் யூஎஸ்லேருந்து வரோம், நாங்கள் சிட்டிசன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்ல, நாங்கள் அகதிகள் கிடையாதுன்னு சொல்ல, அந்த தொப்பியோட என்ன வேண்டாம், எங்கே போய் சொல்கிறீங்க, மாற்றி பேசாதீங்க, நம்மளாம் அகதிக்கே தான் அப்படின்னு சொல்லி போட்டு இவனுக்கு டீல் பண்ணுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனும் அந்த ஹண்டிங் டீமில் இருக்கிறவனான் இருக்குது. ஸோ ஆர்மி மேன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர்த்துக்குள்ள பேசிக்கிறாங்க, இவன் லாங்குவேஜை மாற்றி பேசுகிறான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் போய் இவங்க சண்டை அடிக்கிறாங்க, நம்ம கிளம்பிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட சண்டை போட இவன் என்னங்கிறான், ஆமாண்டா நான் அவங்கள ஹண்டிங் பண்ண தானே வந்திருக்கேன் அப்படின்னு இப்படின்னு சொல்ல பார்த்தேன். உடனே அவனுக்கு ஹைப்பர் ஆகிடுது, கோவம் டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா எங்களையோட ஏமாற்ற பார்க்குறேன் போட்டு அவனை போட்டு போலான்னு பழக்கிறான் அந்த சொட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அணுகுண்டு இருக்கும்,
அந்த குண்டை தூக்கி பின்னி கழட்டி விட்றான். பின்னி கழட்டி விட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனோட பேண்ட் பாக்கெட்டில் போட்டு விட்டுறான். போட்டதுக்கப்புறம் இவன் அவசரத்தில் எடுக்க முடியாமல் கையை விட்டு ஆடுன்னு ஆடுறான். ஏன்னா டைமுக்குள்ளே அது வெடிச்சிடும். உள்ளே போட்டது எப்படி எடுக்க முடியும்? எல்லோரும் பறந்துடிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இவனு அவன் குண்டு போட்டு அவன் ஓடிடுறான். அதுக்கப்புறம் இந்த என்ன ஆகுது, டாமால் வெடிச்சிருது. சும்மா செதறி போயிடுறான் சுக்கு சுக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கதாநாயகி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா அவன் கூட வந்தவன் தானே இவன். ஸோ கிளம்புறதுக்கப்புறம் நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. வண்டியில் உட்கார வச்சு ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக இங்கே போகுது, ஒரு கேம்புக்கு போகுது. ஒரு ஆர்மி கேம்ப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேம்பில் இந்த மாதிரி அகதிகளை ஒரு இடத்துல தங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கதாநாயகி வராங்க. வந்து பார்க்குறாங்க, என்னடா கேம்ப் பெருசு விட பெரிய கேம்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சரி அடுத்து என்ன வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டிகிட்டு போய் வர்றாங்க. கதாநாயகி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், நல்லா திணி பட்டாரமாக இருப்பார் போல். அவர் வந்து நம்ம கதாநாயகி கேள்வி கேட்குறாங்க, உங்க கூட வந்தானம்மா அவன் எப்படிம்மா குண்டு ஓட்டான், எதுமா அவனுக்கு அதெல்லாம் எப்படிமா கிடச்சிது அப்படின்னு ஏகப்பட்ட என்கொயரி வைக்க, கதாநாயகி சொன்ன மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஸ்டக் ஆகிட்டோம், நான் யூஎஸ்லேருந்து வரேன் அப்படி இப்படின்னு சொல்ல அவன் ஒன்றும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். கூட வந்தவர் தான் இவர் அப்படின்னா வந்து கூட ஒரு ஐயா இருப்பார் இல்லையா, அந்த ஐயா கூப்பிட்டு வராங்க. ஆமாம் இவர் என் கூட வந்தவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்லி ரெக்கமெண்டேஷன்லாம் அப்படியே கொஞ்சம் வெளியில் வராங்க. அப்புறம் அங்கே இருக்க ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம்லாமா, அவங்க ஏன் பகைச்சிக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு அந்த ஐயா. இல்லை இங்கே வேறு எதுவும் நடக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கதாநாயகி. திடீர்னு ஒருத்தன் அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறான். இவன் யாரான்னு பார்த்தா இந்த ஐயாவுக்கு தெரிஞ்சவன் இருக்கு. அதாவது அந்த நாடு தூதரத்துக்கு இவன் சப்போர்ட்டாக வருவான் அப்படிங்கிற போட்டு அவன் காரில் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். என்னங்கிறான், சரி வாங்க உங்களை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவனை பார்த்தா யூஎஸ் தூதரத்தில் வந்து ஹெல்ப்புக்கு வந்த மாதிரி திட்டியே, இவனை ஒரு 100 டீம் கூட சேர்ந்தவனாக இருப்பானோ அப்படின்னு கதாநாயகி சந்தேகம் வந்துடுச்சு. வந்ததுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த காருக்கு ஹேண்ட் பார் அப்படியே பிடிச்சி அப்படியே படுத்து காலை அப்படியே மேலே தூக்கி என்ன பண்ணுறாங்க, அப்படியே திரும்பி வெட்டி ஒரே மூஞ்சி மேலே மிதித்து டோரத்தை தட்டி விட்டு கார்லேருந்து வெளியே தள்ளி விடுறாங்க. கார்லேயே உதச்சி அவன் தட்டி விட்டு அவன் கீழே விழுந்து உருண்டு ஓடிடுறான். அப்படியே ரிவர்ஸ் வராங்க. ரிவர்ஸ் வந்து அவன் தலை இருக்குது பார்த்தீங்களா, தலை மேலே காரை விட்டு ஒரே அந்த இடத்துல அவன் செத்துட்டான். ஸ்பாட் அவுட், ஆள் முடிஞ்சது சோழி. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ண அந்த ஐயா கூட வந்துக்கிட்டு சத்தம் போடுறாப்புல, என்னென்ன சொல்கிறான்னு சொல்லி போட்டு நேராக வெளியே வந்து காத்தந்து வந்து அவங்ககிட்ட கன்று இருக்கும். அந்த கன்று எடுத்துக்கிறாங்க நம்ம கதாநாயகி. எடுத்துகிட்டு அப்புறம் நேராக வந்து அந்த காருக்கு டிக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அதில் பயங்கரமான ஷாக்கிங், என்னடா அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறாங்க. நம்ம கதாநாயகி கணிச்சது சரியாக போச்சு. இந்த ஐயாவும் சத்தம் போடுறாரு, ஐயா அவனை கொண்டா நீ பைத்தியமாலாம் கேட்குறாரு. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சஸ்பென்ஸ் உடைக்காமல் செகண்ட் பார்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.